பரபரப்பான சூழலில் துவங்கிய G20 மாநாடு. பொருளாதார தேக்க நிலையை சீர்படுத்த பிரதமர் மன்மோகன் சிங் முக்கிய ஆலோசனை. அரசு பணத்தில் ஜெயலலிதா நடத்தி வைத்த ஆடம்பர திருமணம். ஜோடி மாறி தாலி கட்டியதால் குழப்பம். குடியரசுத் தலைவர் தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களிடையே பிளவு. ஜெகன்மோகன் ரெட்டி நிறுவனத்தில் கோடிக்கணக்கில் முதலீடு. இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசனிடம் சிபிஐ விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். பரபரப்பான சூழலில் G20 மாநாடு மெக்சிகோவில் இன்று துவங்கியது. உலக அளவில் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்து வரும் நிலையில் அதை சீராக்கும் முயற்சிகளில் உலக நாடுகள் ஈடுபட்டு வருகிறது. அதற்காக எடுக்கப்பட வேண்டிய முக்கிய முடிவுகள் குறித்து இன்று துவங்கிய G20 மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மெக்சிகோ நாட்டின் லாஸ் கபாஸ் நகரில் இன்று துவங்கிய மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஒபாமா, இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மார்க்கெல், பிரான்ஸ் அதிபர் ஹாலண்டோ, பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன், கனடா பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர், சீன பிரதமர் வென் ஜியாபோ மற்றும் G20 அமைப்பில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார சரிவை சரி செய்வது தொடர்பாக இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங், ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டால் அது இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்றும், ஐரோப்பிய கண்டத்தில் மட்டுமல்ல வல்லரசு நாடுகளிலும் பொருளாதார தேக்க நிலை உள்ளது. இதனை போக்க G20 நாடுகளின் உச்சி மாநாடு உதவியாக இருக்கும் என நம்புவதாக மன்மோகன் கூறினார். Well, I'm very happy to be in this friendly country of Mexico. The G20 is a group which is the premier group dealing with international economic cooperation, and the world is in deep trouble, and I hope the G20 will come up with some constructive proposals to get the world out of this crisis. இன்று தொடங்கிய G20 மாநாடு 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. சென்னை திருவேற்காட்டில் 1006 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திருமணம் செய்து வைத்தார். அவரது வருகையையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஆடம்பர வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவேற்காட்டில் இன்று 1006 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இலவச திருமணம் நடத்தி வைத்தார். திருமணம் நடைபெற்ற திருவேற்காடு கோவில் அருகே பந்தல் முகப்பு தோற்றம் பிரம்மாண்டமான அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. திருமண ஜோடிகளுக்கு 4 கிராம் தங்க தாலி, 6 கிராம் வெள்ளி மெட்டியும் வழங்கப்படுகிறது. மேலும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசையும் வழங்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா திருவேற்காடு வந்ததையொட்டி அவரது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து திருமண பந்தல் அமைக்கப்பட்டிருந்த இடம் வரை வழி நெடுக்கிலும் அவரது ராட்சச உருவப்படம் போட்ட டிஜிட்டல் பேனர்கள் வைத்து ஆடம்பர வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சேத்துப்பட்டு, கீழ்ப்பாக்கம், ஈகா தியேட்டர், அமைந்தகரை, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயில், வானகரம், திருவேற்காடு வரை வழி நெடுக்க கொடி, தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டப்பட்டுள்ளன. பொது மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவினர் பேனர்களை வைத்திருந்தனர். அங்கெல்லாம் போலீசார் விடிய விடிய பேனர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். உணவு, தண்ணீர் இல்லாமல் போலீசார் ஜெயாவின் பேனர்களுக்கு காவல் நின்றனர். கிராம பகுதிகளில் மின்சாரமின்றி மக்கள் தவித்து வரும் நிலையில் பந்தல் முகப்பு மட்டுமின்றி திருவேற்காடு முழுவதும் சாலைகளில் அலங்கார விளக்குகள் ஜொலித்தன. இந்த திருமணத்திற்காக ஆள் திரட்டும் பணியில் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஈடுபட்டனர். ஆனால் போதிய அளவுக்கு திருமண ஜோடிகள் கிடைக்காததால் ஏற்கனவே திருமணமானவர்களிடம் ரகசிய ஒப்பந்தம் செய்து இந்த திருமணத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த திருமணத்திற்காக சில வாலிபர்களையும் இளம் பெண்களையும் பணத்துக்காக பேரம் பேசி திருமண ஜோடிகளாக திருமணத்திற்கு அதிமுகவினர் அழைத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முழுவதும் அதிமுகவினர் பட்டு வேட்டி, பட்டு சேலைகளை வைத்துக் கொண்டு திருமண ஜோடிகளை தேடி அலைந்தனர்.
தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை நடத்திய இந்த விழா அதிமுகவின் விழாவாக இருந்தது. அரசாங்க விழாவான இதற்கு வேண்டிய ஜோடிகளை பல இடங்களில் இருந்தும் தேடி பிடித்து வந்துள்ளனர் அதிமுகவினர். திருமண பந்தலில் பல ஜோடிகள் மாறிவிட்டன. நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு மற்றொரு மாப்பிள்ளை தாலி கட்டிய சம்பவம் நடந்தபோது விழாவில் கலந்து கொண்டவர்கள் முகம் சுளித்தனர். அமைச்சர்கள் உடனடியாக தலையிட்டு தற்காலிகமாக இந்த தாலி இருக்கட்டும் என்றும் விழா முடிந்த பின்னர் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் சமாதானப்படுத்தினர். இதனிடையே ஜெயலலிதாவின் வருகையையொட்டி கோயம்பேட்டில் இருந்து வேலப்பன் சாவடி மெயின் சாலை வரை உள்ள அனைத்து கடைகளையும் அடைக்க சொல்லி போலீசார் மிரட்டி அடாவடி செய்ததாக கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. இந்த திருமணத்திற்காக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பேருந்துகள் மூலம் ஆட்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். இதனால் பல இடங்களிலும் மக்கள் பேருந்து இல்லாமல் கடும் அவதி அடைந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு குறித்து ஒருமித்த கருத்து ஏற்படாததால் பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி போட்டியிடுகிறார். முன்னாள் மக்களவை சபாநாயகர் சங்மா பெயரை அதிமுக, பிஜு ஜனதாதளம் கட்சிகள் ஆதரித்து அவருக்காக ஆதரவு திரட்டி வந்த நிலையில் சங்மாவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் கோரிக்கையை பரிசீலிப்பதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது மம்தா பானர்ஜி ஆதரிக்கும் கலாமை ஆதரிக்கலாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் அத்வானி இல்லத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. பாஜகவில் கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதாதளம், சிவசேனா, அகாலிதளம் உள்ளிட்ட கட்சிகள் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. வெற்றி வாய்ப்பு உள்ள பிரணாப் முகர்ஜியை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துவது தேவையற்றது என்று அவை கூறுவதால் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது. இதனால் நேற்றைய கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதனிடையே டெல்லியில் பேட்டியளித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ஷா நவாஸ் ஹுசேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்றும் விரைவில் தங்களது கூட்டணி வேட்பாளரை அத்வானி அறிவிப்பார் என்று தெரிவித்தார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பாரதி சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் பெருமளவில் பணம் முதலீடு செய்திருப்பது குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு இன்று காலையில் வந்த அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் சரமாரியாக கேள்விகள் கேட்டனர். ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீனிவாசன் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் ஆந்திராவில் தொழிற்சாலைகளை தொடங்கியது குறித்து ஸ்ரீனிவாசனிடம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அத்துடன் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவன தொழிற்சாலைகளுக்கு ஆந்திர அரசு வழங்கிய அளவிற்கு அதிகமான சலுகைகள் குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் ஸ்ரீனிவாசனிடம் விளக்கம் கேட்டதாக தெரிகிறது. ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் ஆட்சிக் காலத்தில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய சலுகைகளுக்கு பிரதிபலனாகவே ஜெகன்மோகன் ரெட்டியின் பாரதி சிமெண்ட் நிறுவனத்தில் ஸ்ரீனிவாசன் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் என்பது சிபிஐயின் குற்றச்சாட்டாகும். இதன் அடிப்படையிலேயே தற்போது சிபிஐ அதிகாரிகள் ஸ்ரீனிவாசனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான மசோதா விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக் விஜயசிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை கட்டாயம் கொண்டுவரப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பான விதிமுறைகள் இன்னும் சில நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் திக் விஜயசிங் தெரிவித்துள்ளார். விமான சேவையில் அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த விஜயசிங், வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஓய்வூதிய மசோதா, நில கையகப்படுத்தும் மசோதா ஆகியவற்றை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் அஜித் சிங், இந்திய விமான சேவையில் அந்நிய முதலீட்டிற்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 49% வரை அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதையடுத்து அத்திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் பணபலம், அதிகார பலம் ஆகியவை தவறாக பயன்படுத்தப்படுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளமான ஃபேஸ்புக் தளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ளார். அதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் கடந்த சில நாட்களாக பணபலம் மற்றும் அதிகார பலத்தின் மூலம் ஆதரவு திரட்டும் வேளையில் முக்கிய கட்சிகள் ஈடுபடுவதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். திரைமறைவாக பல ரகசிய ஒப்பந்தங்கள் நடத்தப்படுவதாகவும் மம்தா குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மற்றும் மறைமுக ஒப்பந்தங்களுக்கு எதிராக மக்கள் போராட முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அப்துல் கலாம் தற்போது வரை இருப்பதாகவும் இது தொடர்பாக அவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசியல் ஆதாயத்திற்காக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது. திருவேற்காட்டில் இன்று இந்து அறநிலைத்துறையால் நடைபெற்ற 1006 ஜோடிகளுக்கான திருமணம் அரசு அதிகாரிகளுக்கு எந்த வேலையும் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசு பணத்தில் நடத்தப்பட்ட அதிமுக விழாவாகவே இருந்தது. ஜெயலலிதாவின் அதிர்ஷ்ட எண் 7 என்பதால் 1006 ஜோடிகளுக்கான திருமணம் நடத்தப்பட்டது. ஒரு குடும்பத்திற்கு முதலமைச்சர் என்ற முறையில் உதவி பணம் வழங்கவோ அல்லது பரிசு வழங்கவோ முதலமைச்சர் நிதி தனியாக உள்ளது. ஆனால் ஒரு இலாகாவின் பணத்தை செலவிடும்போது என்ன திட்டம் என்பதையும் அதன் மூலம் பயன்பெற தகுதியானவர்கள் குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு எந்த அறிவிப்பும் இந்து அறநிலைத்துறையின் சார்பில் வெளியிடாமலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக புதுமண தம்பதிகளுக்கு தங்கத்தாலி 1 லட்சம் ரூபாய் சீர்வரிசையுடன் திருமணம் விருந்தும் அளிக்கப்பட்டுள்ளது. சீர் மட்டும் 1 லட்சம் ரூபாய் என்ற வகையில் அரசு பணம் 10 கோடி ரூபாய் அதிமுகவினருக்கு சென்றடைந்துள்ளது. இது தவிர மணமக்களுக்கு மாலை, பட்டு வேட்டி, பட்டு சேலை, அறநிலைத்துறையால் நடத்தப்பட்ட 1006 ஜோடிகளுக்கான திருமணம், அரசு அதிகாரிகளுக்கு எந்த விருந்து உபச்சார செலவுகள் போக விளம்பர செலவு தனி, இவ்வாறு குறைந்தபட்சம் 15 கோடி ரூபாய் இந்து அறநிலையத்துறையின் பணம் எந்த விதிமுறையும் பின்பற்றாமல் செலவிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டிலிருந்து திருவேற்காடு வரையிலும் கட் அவுட்டுகள், பேனர்கள் வைக்கப்பட்டு இவற்றின் பாதுகாப்பிற்காக 3500 போலீசார் 2 நாட்களாக சாப்பாடு வசதியின்றி தவித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெண் போலீசாரின் கஷ்டம் இன்னமும் அதிகம். ஜெயலலிதா விழா நடத்துகிறார் என்றாலே ஊழல்தான். ஜெயலலிதாவும் அவரது கையாட்களும் நடத்திய மெகா திருமண ஊழல் இது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. காய்கறி விலை உயர்வால் பொதுமக்கள் அவதி. பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், கேரட் 60 ரூபாய்க்கும் விற்பனை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.